கலர் கலர் லைட்டுகள், வான வேடிக்கை, செண்டை மேளம்னு கண்டெய்னர் லாரியில 350க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகளோட தாய்மாமன்கள் சீர் கொண்டு வந்திருக்கிறது ஊரையே பிரமிப்புல ஆழ்த்தி இருக்கு. அக்காவை நாகலாபுரம் சமுத்திரபுரம் கிராமத்துல கட்டி கொடுத்துருக்கு. அவங்க பொண்ணு பெரிய பிள்ளை ஆனதுனால நாங்கள் எங்கள் ஊரெல்லாம் சத்தம் காட்டி ஒரு 7 வேனு பிடிச்சி ஒரு கண்டெய்னர் ராலி வாடகைக்கு பிடிச்சி அதில் 350 தாம்பளத்தட்டு சீர்வரிசையாக கொண்டு வந்து 5 லட்ச ரூபா மதிப்பான இதை எங்கள் கொண்டு வந்திருக்கோம். வான வேடிக்கை, செண்டை மேளம் எல்லாம் போட்டு சீரும் சிறப்புமாக தாய்மாமன் சீர் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த தாய்மாமன் சீரை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக கடைபிடிப்போம். அடேங்கப்பா, தாய்மாமன்கள் பாசத்துக்கு ஈடுனையே கிடையாது அப்படின்றத செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த தாய்மாமன்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய நாகலாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க ஆசை தம்பி, ஆனந்தி தம்பதி. இவங்களுடைய மகள் சபீஷ்னாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை இவங்களுடைய இல்லத்துல ஏற்பாடு செஞ்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த விழாவுக்கு பல பேர் வருகை தந்த நிலையில ஆனந்தியினுடைய உடன் பிறந்த சகோதரர்களான ஓட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கராஜபுரம் பகுதியை சேர்ந்த பவித்குமார் மற்றும் சூர்யா ஆகிய இவங்க 2 பேரும் தாய்மாமன்கள் சீர இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டெய்னர் லாரியில கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகளோட பட்டு சேலை, தங்க நகை, வளையல், அண்டா, பாத்திரங்களோட இனிப்புகள், பழங்களை வச்சு இப்படி பிரம்மாண்டமா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர்வலமா வந்திருந்திருக்காங்க. வர வழி நெடுங்களையும் கலர் லைட் எல்லாம் போட்டு வான வேடிக்கை நிகழ்த்தி செண்டை மேளம் அடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த மாதிரி சீர்வரிசைகளை கொண்டு வந்து ஊரே மெச்சும் அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சிருந்திருக்காங்க. தாய்மாமன்கள் பாசத்துக்கு ஈடுனை கிடையாது. தாய்மாமன்கள் மருமகளுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றத உணர்த்தும் வகையில இப்படி அன்பின் வெளிப்பாடா இவ்வளோ சீர்வரிசைகளை செஞ்சிருந்திருக்காங்க. இத ஊர் மக்கள் ரொம்பவே வியப்போட வேடிக்கை பார்த்திருந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.